So good evening everyone. So I hope the AV is clear. So இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா இது வரைக்கும் SSC எக்ஸாம்ஸ்ல இந்த சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரெண்டுமே பார்க்க போறோம். இன்னைக்கு நாளைக்கு டே ஆஃப்டர் டுமாரோஸ் கிளாஸ். மூணு கிளாஸ்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். First question. If the total simple interest on a sum of rupees 1400 for 4 years at the rate of interest x% per annum and on the same sum for 2 years at the same rate is rupees 672, what is the value of x? இப்போ எனக்கு என்ன சொல்றாங்கன்னா 1400 அப்படின்ற பிரின்சிபல். குட் ஈவினிங் டாட் சானி. குட் ஈவினிங் எவ்ரிவன். 1400 அப்படின்ற பிரின்சிபலுக்கு for 4 years at x% per annum. இதே சம்முக்கு for 2 years at the same rate எனக்கு ரெண்டு கேஸ்லயுமே கிடைக்கக்கூடிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா rupees 672. So what is the value of x அப்படின்னு கேட்கலாம். என்ன பிரின்சிபல் அப்படின்னா 1400. இதே பிரின்சிபலை இதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டுக்கு ஃபர்ஸ்ட் 4 இயர்ஸ்க்கு விடுறாங்க. அதே பிரின்சிபலை அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டுக்கு அடுத்ததா 2 இயர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட்க்கு விடுறாங்க. இதுல எத்தனை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ஒரே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். அதுல x% கொடுத்திருக்காங்க. r is equal to x. ஃபர்ஸ்ட் கேஸ்ல 4 இயர்ஸ்க்கு வர்றாங்க. n1 is equal to 4. செகண்ட் கேஸ்ல இதே பிரின்சிபல். இதே 1400 இதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா அதே x%க்கு உங்களுக்கு 2 இயர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் கொடுறாங்க. n2 is equal to 2. இப்ப இந்த 4 இயர்ஸ்ல உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதே மாதிரி இந்த 2 இயர்ஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இந்த ரெண்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்டையும் ஓவராலா சேர்த்தா எனக்கு எவ்வளவு வருதுன்னு சொல்றாங்கன்னா 672 வருது அப்படின்னு சொல்றாங்க. இதுல கிடைக்கிற சிம்பிள் இன்ட்ரெஸ்டா நான் SI1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதுல கிடைக்கிற சிம்பிள் இன்ட்ரெஸ்டா நான் SI2 எடுத்துக்கிறேன். இந்த SI1 அண்ட் SI2 ரெண்டுத்தையுமே ஓவராலா இன்க்ளூட் பண்ணீங்கன்னா 672 வருது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப SI1 பிளஸ் SI2 is equal to 672. இப்ப SI1 அப்படின்றது என்னது? 1400 into x into 4 the whole divided by 100. ஏன்னா SI1 என்றது என்னது? PN1R the whole divided by 100. 1400 into 4 into x the whole divided by 100. 1400 into 4 into x the whole divided by 100. 0 0 0 0 cancel. 14 4s are 56. 56 into x is 56x plus SI2. SI2 value 1400 into x into 2 the whole divided by 100. 0 0 0 0 cancel. 14 2s are 28. 28x. இந்த first caseல கிடைக்கக்கூடிய simple interest is 56x. Second caseல கிடைக்கக்கூடிய simple interest is 28x. இது ரெண்டுத்தையும் சேர்த்தீங்க அப்படின்னா 672 அப்படின்னு. இதை ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா 56 plus 28 will be 84. 84x is equal to 672. இப்ப இங்க யூனிட் டிஜிட்டை மட்டும் கம்பேர் பண்ணுங்க. இங்க 4 இருக்கு, இங்க 2 இருக்கு. 4 2 மாத்தணும் அப்படின்னா எதால மல்டிப்ளை பண்ணணும்னா 8 ஆல மல்டிப்ளை பண்ணணும். 84 8 ஆல மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 4 8s are 32, 8 8s are 64, ஒரு கேரி ஒரு 3 இருக்கு. 672. இதுல 8 times போகும். The value of x is 8. Option D is the right answer. That's Aini Anukartika. Very good. The answer is 8%. Answer D is the right answer. Next question. Sunita invested rupees 12,000 on simple interest at the rate of 10% per annum to obtain a total amount of rupees 20,400 after a certain period. For how many years did she invest to obtain the above amount? Sunita அப்படின்ற person 12,000 invest பண்றாங்க at 10% per annum to obtain a total amount of 20,400. Total amount நால என்ன சொல்லிருக்க? Principal plus interest. Principal 12,000. Total amount 20,400 அப்படின்னு சொல்லிருக்காங்க. P plus SI. ஏன்னா இந்த இடத்துல எதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. P plus SI is equal to 20,400. இதுல P உடைய வேல்யூ 12,000. அதை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா SI is equal to 20,400ல இருந்து 12,000 சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா
8400 அப்படின்னு வரும். ஸோ SI is 8400, P உடைய வேல்யூ 12000. ஸோ இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% கொடுத்துருக்காங்க. ஸோ R is equal to 10. ஸோ இது எல்லாத்தையுமே SI is equal to PNR by 100 அதுல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ SI is equal to 8400, that is equal to P உடைய வேல்யூ 12000 into N உடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும், R உடைய வேல்யூ 10, the whole divided by 100. ஸோ ரெண்டு ஜீரோஸ், இந்த ரெண்டு ஜீரோ ஸ்ட்ரைக் அவுட் பண்றேன், இந்த ஜீரோ இந்த ஜீரோ இந்த ஜீரோ இந்த ஜீரோ ஸ்ட்ரைக் அவுட் பண்றேன். ஸோ இந்த 12 இந்த 84ல 7 டைம்ஸ் போகும். ஸோ N is equal to 7. So option C is the right answer. So Darshini, Anu, Karthika ரெண்டு பேருமே correct answers கொடுத்திருக்கீங்க. The answer is 7 years. So option C is the right answer. So next question. A man took a loan from the bank at the rate of 11% per annum simple interest. After 3 years, he had to pay rupees 9570 interest only for the period. The principal amount borrowed by him was. So இப்போ ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா 11% per annum simple interestக்கு லோன் வாங்கியிருக்காரு. After 3 years, he had to pay rupees 9570 as interest only. So interest only கொடுத்திருக்காங்க. So அப்ப இத P plus SI எடுத்துக்க கூடாது. This is SI. So SI is equal to 9570. Rate of interest 11 னு சொல்லியிருக்காங்க. So R is equal to 11. So after 3 years அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So N is equal to 3. So SI உடைய வேல்யூ 9570, R உடைய வேல்யூ 11, N உடைய வேல்யூ 3. So இது எல்லாத்தையுமே SI is equal to PNR divided by 100 இதுல நாம substitute பண்ண போறோம். So SI 9570, that is equal to P into N உடைய வேல்யூ 3 into R உடைய வேல்யூ 11, the whole divided by 100. So இப்போ இந்த 3 இந்த 957ல நாம first cancel out பண்ணிடலாம். So இந்த 3 இந்த 957ல 3 times. So அடுத்ததா 57. So 57ன்றது பாத்தீங்க அப்படின்னா 19 times, எக்ஸ்ட்ரா ஒரு 0 இருக்கு. So 3190. So இப்போ அடுத்ததா இந்த 11 இந்த 319ல நான் கேன்சல் அவுட் பண்ண போறேன். So இது 29 times போகும். ஏன்னா 22 ரிமைனிங் 9 வருது. So 99ன்றது 9 times போகும். இங்க எக்ஸ்ட்ரா ஒரு 0 இருக்கு. So 290. So இங்க டினாமினேட்டர்ல ஒரு 100 இருக்கு. ஈக்குவல் டு இந்த சைட் 290 இருக்கு. So இது ஈக்குவல் டு இந்த சைட் மல்டிப்ளிகேஷன்ல போயிடும். So 29,000 is the right answer. So the principal is 29,000. So option C is the right answer. So Sri Ramanan, very good. Anu, Karthika, Darshini எல்லாருமே correct answers கொடுத்திருக்கீங்க. So 29,000 is the right answer. So very good everyone. Right. So question number 4. See இது எல்லாமே நாம பார்க்கக்கூடிய questions எல்லாமே பாத்தீங்கன்னா CGL Tier 1, Tier 2, CHSL Tier 1, Tier 2, MTS எல்லாத்துல இருந்துமே உங்களுக்கு ஓவராலா கேட்டிருக்கக்கூடிய questions தான் நாம பார்த்துட்டு இருக்கோம். So question number 4. In how many years will a sum of rupees 5,000 yield a simple interest of 2,000 at an interest rate of 10% per annum? So in how many years னு கேக்குறாங்க. So n உடைய value needs to be found out. So 5,000 will yield 2,000 at a simple interest. Simple. இதுக்கு ஷார்ட்கட் இருக்கு and at the same time formula யூஸ் பண்ணி கூட நம்ம சால்வ் பண்ணலாம். So இப்போ first formula யூஸ் பண்றோம் அப்படின்னா SI is equal to PNR by 100. So sum of rupees 5,000. So 5,000 rupees நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து திருப்பி கிடைக்கும் போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2,000 கிடைக்கும். So SI உடைய வேல்யூ 2,000. P உடைய வேல்யூ 5,000. So rate of interest 10% per annum சொல்லியிருக்காங்க. So R is equal to 4. So இது எல்லாத்தையுமே இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு n உடைய வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். So SI உடைய வேல்யூ that is 2,000 which is equal to 5,000 into n into 4 divided by 100. So நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ரெண்டு 0 இந்த ரெண்டு 0ல ஸ்ட்ரைக் அவுட் பண்றேன். So அடுத்ததா இந்த 50 இந்த 100ல 2 டைம்ஸ் போகும். இந்த 2 இந்த 4ல 2 டைம்ஸ் போகும். இந்த 2 இந்த 20ல பாத்தீங்க அப்படின்னா சாரி ஒரு சின்ன கால்குலேஷன் மிஸ்டேக். So just a minute.
right? So 5000 into n உடைய value கண்டுபிடிக்கணும், r உடைய value 10. So 4 ன்னு substitute பண்ணிட்டா, sorry, that was a mistake. The whole divided by 100. So இந்த 2 0, இந்த 2 0 strike out, இந்த 2 0, இந்த 2 0 strike out. So இந்த 5 இந்த 20 ல 4 times 4, so n is equal to 4. So the answer is option B. So எல்லாருமே correct answer கொடுத்திருக்கீங்க. Very good. So Anu Karthika, Darshayini, Sri Ramanan, very good. But இதுல என்ன shortcut அப்படின்னா, so இப்ப first எனக்கு என்ன சொல்றாங்க, a sum of rupees 5000 yield a simple interest of rupees 2000 at 10% per annum. So இப்ப 5000 இன்வெஸ்ட் பண்றீங்க at the rate of 10% per annum. உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்டா எவ்வளவு கிடைக்கணும் அப்படின்னா 2000 எவ்வளவு வருஷத்துல கிடைக்கும் கேட்கலாம். So இப்ப ஃபர்ஸ்ட் நீங்க இந்த 5000ல 10% per annum பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு வரும், 500 வரும். So at the end of 1 year உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்டா எவ்வளவு கிடைக்கும், 500. இப்ப எனக்கு என்ன கேக்குறாங்க, in how many years 2000 கிடைக்கும் கேக்குறாங்க. So 1 yearல எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்டா 500 கிடைக்கும். அப்ப எத்தனை வருஷத்துல 2000 கிடைக்கும், 4 yearsல. அவ்வளவுதான். இந்த மாதிரி கொஸ்டின்க்குலாம் சட்டுன்னு நாம இப்படியே சால்வ் பண்ணிடலாம். So that's any very good. நீங்க சொன்ன அதே ஷார்ட்கட் தான் நான் இங்க இம்ப்ளை பண்ணியிருக்கேன். So திருப்பி ரிப்பீட் பண்றேன், 5000 நீங்க 10% per annum இன்வெஸ்ட் பண்றீங்க. So அதுல at the end of 1 year உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும், 5000ல 10% which is nothing but 500 உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்டா கிடைக்கும். So at the end of 1 year உங்களுக்கு 500 கிடைக்குது. எனக்கு என்ன கேக்குறாங்க அப்படின்னா 2000 எவ்வளவு வருஷத்துல சிம்பிள் இன்ட்ரெஸ்டா கிடைக்கும். So ஒரு வருஷத்துல 500, அப்ப 2000ன்றது 4 yearsல கிடைக்கும். So the answer is 4 years. Very good. So question number 5. A sum of rupees 7500 is divided into 2 parts. The simple interest on the first part at the rate of 12% per annum is equal to the simple interest on the second part at the rate of 18% per annum. What is the interest on first part for 1 year அப்படின்னு கேட்கலாம். ஸோ இப்போ எனக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்கிட்ட ஓவராலா 7500 இருக்கு, அதை ரெண்டா பிரிச்சு ஃபர்ஸ்ட் பார்ட் 12% per annum, செகண்ட் பார்ட்டை 18% per annum அப்படின்னு பிரிச்சு இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ எனக்கு ரெண்டுத்திலையுமே கிடைக்கக்கூடிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ வாட் இஸ் த இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபார் 1 year? ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்ல கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இப்போ என்கிட்ட ஓவராலா 7500 இருக்கு, அதை ரெண்டா பிரிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் போர்ஷனை நான் வந்து P1 அப்படின்னு எடுத்துக்கிறேன், செகண்ட் போர்ஷனை நான் வந்து P2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இன் டோட்டல் இந்த P1 P2 ரெண்டுத்தையுமே சேர்த்தா எனக்கு எவ்வளவு வரும்னா 7500 வரும். ஸோ P1 plus P2 is equal to 7500. ஸோ இப்போ இந்த P2வை இன் டர்ம்ஸ் ஆஃப் P1 எழுதணும் அப்படின்னா இது ஈக்குவல் டு அந்த சைட் சப்ட்ராக்ஷன்ல போயிடும். ஸோ P2 is equal to 7500 minus P1. ஸோ P1 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா P2 அப்படின்றது செகண்ட் கேஸ்ல நான் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பிரின்சிபல் which is nothing but 7500 minus P1. So first caseல principal is P1, second caseல 7500 minus P1. So இந்த first part எவ்வளவுக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா 12%. So R1 is equal to 12. Second part எவ்வளவுக்கு இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா 18%. So R2 is equal to 18. ஸோ இப்போ எனக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு டைம் பீரியட் அவங்க மென்ஷன் பண்ணல. ஸோ டைம் பீரியட் மென்ஷன் பண்ணல அப்படின்னா டேக் n is equal to 1. ஏன்னா ரெண்டு கேஸ்லயுமே டைம் பீரியட் மென்ஷன் பண்ணல. ஸோ ரெண்டு கேஸ்லயுமே n is equal to 1, இதுலயும் n is equal to 1. ஸோ இப்போ எனக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கேஸ்ல கிடைக்கிற சிம்பிள் இன்ட்ரெஸ்டும் செகண்ட் கேஸ்ல கிடைக்கிற சிம்பிள் இன்ட்ரெஸ்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல கிடைக்கிற சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னது, 12 into P1 into 1. So 1 multiply பண்றது ஒண்ணுதான், பண்ணாது ஒண்ணுதான், the whole divided by 100. செகண்ட் கேஸ்ல எனக்கு கிடைக்கக்கூடிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னது, 18 into 7500 minus P1 into 1. So 1 multiply பண்றது ஒண்ணுதான், பண்ணாது ஒண்ணுதான், the whole divided by 100.
இது ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. சரி நல்லா கவனிங்க. வாட் இஸ் த இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபர்ஸ்ட் பார்ட்னு கேக்குறாங்க. சோ இதுல P1 உடைய வேல்யூ கண்டுபிடிச்சா பத்தாது. சோ இதுல நாம இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபர்ஸ்ட் பார்ட் கேக்குறாங்க. P1 உடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டா அதை இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். சோ இதுல by 100 கேன்சல் அவுட் பண்ணிடலாம். So 12, 18 ரெண்டுமே 6 டேபிள்ல இது 2 டைம்ஸ் இது 3 டைம்ஸ். So உள்ள மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 2 into P1 so 2P1 that is equal to 3 into 75. So 3 into 75 will be 225 அப்படின்னு வரும். எக்ஸ்ட்ரா 2 0 minus 3P1 ஏன்னா 3 into minus P1 so minus 3P1. So இப்ப இந்த P1 எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வந்துட்டா எனக்கு இந்த minus 3 இந்த சைடு plus 3P1 வந்துரும். So 5P1 is equal to 22500. So இந்த 5 இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 45 டைம்ஸ் போகும். So P1 is equal to 4500. இப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது P1 உடைய வேல்யூ. பட் எனக்கு क्वेश्चनல என்ன கேக்குறாங்கன்னா what is the interest on first part? So interest on first part என்னது 12P1 by 100. So 12 into P1 உடைய வேல்யூ 4500 the whole divided by 100. So 0 0 0 0 cancel. So 12 into 45. So 12 into 45 பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 450 plus 90 அப்படின்னு வரும். So 450 plus 90 this will be 540. So the answer is option D. 540 is the right answer. ஏன்னா interest on first part கேக்குறாங்க. So P1 NR1 into 100. So எல்லாருமே தப்பான ஆன்சர்ஸ் கொடுத்திருக்கீங்க. CCC interest on first part தானமா கேக்குறாங்க. interest on first part நிறைய பேர் ஆன்சர்ஸ் 316 கொடுத்திருக்கீங்க. it is wrong. Please do check out your answers. எல்லாருமே ஆன்சர் தப்பா கொடுத்திருக்கீங்க. செக் பண்ணிருங்க. Right. So the answer is 540. Right. So next question. Question number 6. Okay. So find the amount on rupees 62,500 at first part 360 second. See. First part என்ன rate of interest வரும் 12% rate of interest தானே வரும். First part நம்ம 12% rate of interest தானே வரும். So அப்ப இதுல கிடைக்கக்கூடிய simple interest என்னது P1 NR1 by 100. So P1 உடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது 4500 into N உடைய வேல்யூ 1 into R1 உடைய வேல்யூ 12 the whole divided by 100. So 0 0 0 0 cancel. So 45 into 12 450 plus 90 540 தான வரணும். It's not 360. It is 540. It is not 360. It is 540. என்னாச்சு? Please do check out. Right. So இதுல P1 உடைய வேல்யூ 4500 இதுல வேல்யூ 3000. So ரெண்டு கேஸ்லயுமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சேம் வருதுன்னு தானே சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதுல 3000 சப்ஸ்டியூட் பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? ஸோ 2 0 இங்க 2 0 கேன்சல் அவுட் ஆயிடும். ஸோ 18 3s are 54. ஸோ எக்ஸ்ட்ரா 2 0 இருக்கு 5400. No, it is not 3000. See, overall 7500 இருக்குப்பா. P is not 3000. It is 4500. P1 உடைய வேல்யூ 3000 கிடையாது 4500. ஃபர்ஸ்ட் கேஸ்ல நீங்க என்ன பிரின்சிபல் இன்வெஸ்ட் பண்றீங்க 4500. செகண்ட் கேஸ்ல என்ன இன்வெஸ்ட் பண்றீங்க 7500 மைனஸ் P1. சரி இது வரைக்கும் நீங்க சால்வ் பண்ணீங்கல்ல. சோ P1 உடைய வேல்யூ பாருங்க. உங்களுக்கு P1 உடைய வேல்யூ 4500 தான் வரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் கேஸ்ல கிடைக்கிற சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் செகண்ட் கேஸ்ல கிடைக்கிற சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரெண்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்மே ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்ப ஃபர்ஸ்ட் கேஸ்ல கிடைக்கிற சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னது P1 NR1 divided by 100. செகண்ட் கேஸ்ல கிடைக்கிறது P2 NR2 divided by 100. சோ P1 உடைய வேல்யூ P1 ஆவே இருக்கு. N உடைய வேல்யூ 1, R1 உடைய வேல்யூ 12 the whole divided by 100. சோ இதுதான் இதுல கிடைக்கிற சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இதுல கிடைக்கிற சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்
P2 that is 7500 minus P1 into R2 உடைய வேல்யூ 18 into N உடைய வேல்யூ 1 the whole divided by 100. ரெண்டு கேஸுமே கிடைக்கிற சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவலா. சோ ரெண்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவேட் பண்ணி நான் P1 உடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். சோ by 100 ரெண்டுத்தையும் நாம வந்து கேன்சல் அவுட் பண்ணிடலாம். இப்ப அடுத்ததா இந்த சைடு 12 P1 இருக்கு, இந்த சைடு 18 into 7500 minus P1 இருக்கு. சோ 12 and 18 ரெண்டுத்தையுமே நான் 6 டேபிள்ல கேன்சல் அவுட் பண்றேன். இது 2 டைம்ஸ், இது 3 டைம்ஸ். சோ இப்போ உள்ள மல்டிப்ளை பண்றேன்னா 2P1 is equal to 3 into 75 பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 225 னு வரும். சோ 22500 minus 3P1. சோ இப்போ இந்த minus 3P1 equal to அந்த சைடு plus 3P1 ஆ வரும். சோ 5P1 is equal to 22500, P1 is equal to 4500. சோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது 4500 P1 உடைய வேல்யூ. இப்போ எனக்கு என்ன கேக்குறாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபர்ஸ்ட் பார்ட். சோ இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபர்ஸ்ட் பார்ட்னா என்னது? First partல invest பண்ற principal P1 which is 4500, rate of interest which is 12%, time period which is 1. So இதுல கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேக்குறாங்க. So P1 NR1 divided by 100 ரைட்டுங்களா. So இதுல P2 இருந்தாதான் நீங்க இதோடைய வேல்யூ நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ற மாதிரி இருக்கு. பட் இந்த இடத்துல என்ன பிரின்சிபல் இருக்கு? ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன பிரின்சிபல்? P1 which is nothing but 4500, rate of interest is 12. நீங்க பிரின்சிபலை மாத்தி எடுத்துட்டீங்க அவ்வளவுதான். So first caseல நீங்க இன்வெஸ்ட் பண்ற பிரின்சிபல் P1 which is 4500, செகண்ட் கேஸ்ல தான் எவ்வளவு? 3000. so அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணாதான் உங்களுக்கு ரெண்டு கேஸ்லயும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சேம் ஆகும். so please do revisit and please do check. The answer is 540 is the right answer. So question number 6, find the amount. so amount கண்டுபிடிக்க சொல்றாங்க on 62,500 at 8% per annum compounded quarterly for 9 months. So compounded quarterly. So compounded quarterly na enna pannum sollirukka? Principal which is 62,500. இத compounded quarterly. So quarterly na இத நம்ம 4 ஆல டிவைட் பண்ணுவோம். So 8 4 ஆல டிவைட் பண்ணா உங்களுக்கு என்ன வரும்னா 2 அப்படினு வரும். So இந்த 2 க்கு 100 ஆட் பண்ணும். So 102. டினாமினேட்டர்ல 100. சோ இப்ப எத்தனை மந்த்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னா 9 மந்த்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ 9 மந்த்ஸ் அப்படின்னா எத்தனை குவார்டர்ஸ் இருக்கும்? 3 குவார்டர்ஸ் இருக்கும். சோ 9 மந்த்ஸ் அப்படின்னா 3 குவார்டர்ஸ் இருக்கும். சோ 3 குவார்டர்ஸ நாம எத்தனை டைம்ஸ் எத்தனை குவார்டர்ஸ் இருக்கோ அத்தனை டைம்ஸ் இத மல்டிப்ளை பண்ணணும். சோ into 102 by 100 into 102 by 100. சோ என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ரெண்டு ஜீரோவை நாம வந்து கேன்சல் அவுட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதை நாம மல்டிப்ளை பண்ணிட்டு ஃபைனலா நாம என்ன பண்ணிக்கலாம்னா ரெண்டு டெசிமல் பாயிண்ட் நாம வச்சுக்கலாம். சோ எத்தனை டெசிமல் பாயிண்ட் வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா 4 டெசிமல் பாயிண்ட் வைக்கிற மாதிரி இருக்கும். சோ 625 into 102 into 102. சோ 102 ஸ்கொயர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா 10404 வரும். சோ into 102 which is nothing but 1061208 அப்படின்னு வருது. சோ இத நாம 625 ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். சோ அதுக்கு முன்னாடி நாம ஃபர்தரா நாம ஒரு 2 டேபிள்ல கேன்சல் அவுட் பண்ணிட்டு பண்றதுனா கூட ஒன்னும் இஷ்யூ கிடையாதுதான். சோ சிம்பிளிஃபை பண்ணனும்னு கூட வெச்சுக்கோங்க. சோ 625 into 102 by 100. சோ இது ரெண்டுத்தையுமே நாம வந்து 51 by 50 அப்படின்னு எழுதலாம். இதையும் நாம 51 by 50 அப்படின்னு எழுதலாம். இங்க ஒரு 102 இருக்கு. So 102 into 51 by 50 into 51 by 50. So இப்ப இந்த 50 and 625 ரெண்டுத்தையும் நாம வந்து 5 டேபிள்ல ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாம் ஆர் டைரக்டாவே 25 டேபிள்ல கூட ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாம். இது 25 டேபிள்ல 25 டைம்ஸ் போகும். இது வந்து 25 டேபிள்ல 2 டைம்ஸ் போகும். So இப்ப அடுத்ததா இந்த 25ன்றது இந்த 50ல 2 டைம்ஸ் போகும். இந்த 102 அப்படின்றது இந்த 2ல வந்து பாத்தீங்கன்னா 51 டைம்ஸ் போகும். சோ மேல 51 into 51 into 51 கீழ 2 இருக்கு. சோ 51 கியூப நீங்க 2 ஆல டிவைட் பண்ணா கூட உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்துரும். என்ன கேட்டா இதை விட நீங்க கேன்சல் அவுட் பண்ணிட்டு நீங்க இப்படி சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் சேம் ஆகும். சோ 51 into 51, சோ அதோட வேல்யூ 2601 அப்படின்னு வரும். சோ 51 into 51 into 51 will be 132651 the whole divided by 2. So 132651 2 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 6. So 12 remaining 1 which is again 6, 12 remaining 0. So 6 3 times போகும். So
51 2 ஆல டிவைட் பண்ணா 25.5 அப்படின்னு வரும். So 66325.5. So option B is the right answer. So 66325.5. So முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணிருங்க. ஏன்னா உங்களுக்கு 102 கியூப் அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு டீடியஸான ஒரு கால்குலேஷன் ப்ராசஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ரைட். ஸோ தாட்சாயினி ஹஸ் ஆன்சர்ட் இட் கரெக்ட்லி. வெரி குட். ஸோ அதர்ஸ் உங்களுடைய ஆன்சர் செக் பண்ணிடுங்க. கீர்த்திராஜ் உங்களுடைய ஆன்சர் செக் பண்ணிடுமா? 66325.5 is the right answer. Right. So question number 7. So the difference between simple interest and compound interest on a certain sum of money for 2 years at 5% per annum is rupees 4,000. Find the sum. So difference between simple and compound interest 2 years கொடுத்திருக்காங்க. So கண்ணு மூடிட்டு D is equal to P into R square by 10,000. இதுதான் அதுக்கான ஃபார்முலா. ஸோ இப்போ எனக்கு 2 இயர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வச்சுதான் நான் இந்த ஃபார்முலாக்கு வந்திருக்கேன். ஸோ 5% per annum அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ R is equal to 5. ஸோ இப்போ எனக்கு ஃபைண்ட் த சம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சம் அப்படின்னா அது என்ன கண்டுபிடிக்கணும்னா பிரின்சிபல் உடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ P is equal to கொஸ்டின் மார்க். இப்ப 400 அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த 400 அப்படின்றது என்ன அப்படின்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டா நம்ம யூஸ்வலா என்ன எடுத்துக்குவோம்? Dன்னு எடுத்துக்குவோம். ஸோ D is equal to 400. ஸோ இது எல்லாத்தையுமே இதுல நாம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஸோ 400 is equal to P உடைய வேல்யூ unknown. ஸோ R ஸ்கொயர். ஸோ R ஸ்கொயர்னா 25. ஏன்னா 5 square which is nothing but 25 the whole divided by 10,000. Right. So இந்த 25 இதுல 4 times போகும். So இங்க 400 இருக்கு. Equal to அந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 400 இருக்கு. So ரெண்டு 400 மல்டிப்ளை பண்ணும். So 4 square which is nothing but 16. 1 2 3 4. So 1 2 3 4. So the answer is 1,60,000. So very good. So Kirtiraj, Datsayini, Sri Ramanan, Uniform Lover, எல்லாருமே கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. So 1,60,000 is the right answer. So last question of the day. If the difference between simple and compound interest on a certain sum of money for 3 years at 10% per annum is rupees 558. Find the sum. So difference between simple and compound interest for 3 years 558 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. So D is equal to 558. So இப்போ difference between simple and compound interest for 3 years அதுக்கான ஃபார்முலா D is equal to P into R square by 10,000 into 300 plus R the whole divided by 100. So இது ஒரு சில பிளேசஸ்ல என்னன்னு மென்ஷன் பண்ணுவாங்கன்னா 3 plus R by 100 அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. So நான் ஓவராலா by 100 அப்படின்னு எடுத்துட்டேன். So D is equal to 558. Rate of interest எனக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 10 கொடுத்துருக்காங்க. So R is equal to 10. So இது எல்லாத்தையுமே இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி D உடைய வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். சாரி P உடைய வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். So 558 is equal to P into R square. R square is nothing but 10 square which is 100. The whole divided by 10,000. So 1 2 3 4 into 300 plus R. So 300 plus R பாத்தீங்க அப்படின்னா 300 plus 10 which is nothing but 310 the whole divided by 100. So 100 ரெண்டுத்தையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். So 0 ரெண்டுத்தையுமே நாம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். So இப்ப இந்த இடத்துல 31 இருக்கு, இந்த இடத்துல 558 இருக்கு. So என்ன பண்ணி பாருங்க, இங்க யூனிட் டிஜிட்டை கம்பேர் பண்ணுங்க. So 8 இருக்கா? So இங்க 1 இருக்கு, இங்க 8 இருக்கு. So 1 எதால மல்டிப்ளை பண்ணா 8 வரும்னா 8 ஆல மல்டிப்ளை பண்ணும். பட் இந்த 31 8 ஆல மல்டிப்ளை பண்ணா 558 கம்மியா வரும். ஏன் அப்படின்னா 31 into 10 is 310. அந்த 310 விட இந்த 558 அதிகமா இருக்கும். So அதனால என்ன பண்ணி பாருங்க, இந்த 31 18 ஆல மல்டிப்ளை பண்ணி பாருங்க. So 31 into 18. So 8 24. So 1 3. So 8 5 5. So 558 வந்துருச்சா? So 558 இந்த 31ல 18 times போகும். So இங்க ஒரு 18 இருக்கு, இங்க ஒரு 1000 இருக்கு. So இந்த 1000 equal to அந்த side multiplicationல போயிரும். So P is equal to 18,000 is the right answer. So option D, which is nothing but 18,000. So Sri Ramanan, Kirtiraj, Datsayini, very good. So
everyone has answered it correctly. So the answer is 18,000. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸோட நாளைக்கு கிளாஸ்ல உங்களை மீட் பண்றேன். ஸோ ஐ ஹோப் டுடே செஷன் வாஸ் யூஸ்ஃபுல் டு எவ்ரி ஒன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் அந்த கொஸ்டினை நீங்க இன்னொரு தடவை யாருக்காவது புரியாம இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் டூ ரிவிசிட். ஸோ அதுக்கான ஆன்சர் இட் இஸ் நத்திங் பட் 540. இட் இஸ் நாட் 360. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.